பயங்கரமான அடர்ந்த காடு கனிகிரி காடு. அந்த காடு ஒரு ஆபத்தான காடு. அங்க போக யாருமே தைரியம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க போய் உயிரோட திரும்பி வர்றது நடக்காத ஒண்ணு. அப்படிப்பட்ட பயங்கரமான கனகிரி காட்டுல கிருஷ்ணா இடுப்புக்கு தொங்கிக்கிட்டு சீசாவில கருப்பு தண்ணி, அவ தோளில் இருக்கிற செடியில தொங்குற தங்க கூண்டுல ஒரு முழிக்கிற ஆந்தைய பிடிச்சுக்கிட்டு காட்டு வழியில நடக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணாவுக்கு பசி எடுத்து நின்னு, அப்பா ரொம்ப பசி எடுக்குது, இங்க இருக்கிற மரத்துல சாப்பிட ஏதாவது பழம் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு செடிக்கிட்ட போய் அவ தோல்ல இருந்த கூண்டை கீழே வச்சு மரத்துல இருந்த பழங்களை பிச்சு அவ கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு பழத்தை கூண்டுல இருந்த பறவைக்கு கொடுத்தான். அதை சாப்பிட்ட அந்த பறவை பயங்கரமா சிரிச்சு கிளையோட சேர்ந்து மறைஞ்சிடுச்சு. அது லாலம்பூ ஜாஜம்பூ பேங்க வழுத்த பறவை. பார்க்கவே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கும். கனிகிரி மலையை தாண்டின உடனே கிடைக்கிற கௌமுதி இருட்டு குழிக்குள்ள அமிர்தவள்ளி செடிக்கிட்ட தங்க கூண்டுக்குள்ள இருக்கும். அது அமிர்தவள்ளி பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொட்டைய செடிக்கு கீழே இருக்கிற கிணறுக்குள்ள தூக்கி போடும். கிருஷ்ணாவுக்கு இந்த விஷயத்த தெரியாம அவ சாப்பிட்ட பழத்தை அந்த பறவைக்கு கொடுத்ததும் அந்த பறவை மறைஞ்சிடுச்சு. ஜாகிரதை கிருஷ்ணா, கொஞ்சம் ஏமாறினாலும் உன்னோட முடிவு கனகிரி மலையில தான். எப்பொழுதும் நீ அந்த மலையை தாண்டி வர முடியாது, ஜாகிரதை. கிருஷ்ணாவுக்கு மந்திர பாட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனா அவ செஞ்ச தப்புனால கிருஷ்ணா ஒரு கிளியா மாறிட்டா. வைகுண்டபூர் ஊர் நாட்டாம மதுசூதன் ரொம்ப நல்லவங்க. அவரோட மனைவி மஞ்சுளா தேவி, அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. பெரிய பையன் ஆதித்யா, சின்ன பையன் அசோக், பொண்ணு அனுராதா. வீட்ல எல்லாரும் மதுசூதனுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஊர்லயும் அவர் பேச்சுக்கு ரொம்ப மரியாதை. மதுசூதன் கூட எல்லாரையும் அன்பா பாத்துக்குவாரு. யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவரே முன்ன நின்று உதவி பண்ணுவாரு. கிருஷ்ணா அவங்க வீட்டு தோட்டக்காரன். கிருஷ்ணா எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருப்பான். ஒரு நாள் மதுசூதன் அவர் பொண்டாட்டி ஊருக்கு போய் காட்டு வழியில திரும்பி வரும்போது வழியில வண்டி சக்கரம் ஒடிஞ்சு போச்சு. ஐயா, வண்டியோட வீல் உடஞ்சிருச்சு, இனி நாம முன்ன போக முடியாது. சரி வீரையா, ஊர் பக்கத்துல வந்துட்டோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நடந்தே போயிடலாம். வா மஞ்சுளா போலாம் அப்படின்னு மதுசூதன் மஞ்சுளா நடந்து போறாங்க. அவங்க பின்னாடி சாமானை எடுத்துக்கிட்டு வீரையா வந்துட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் நடந்ததும் ரொம்ப இருட்டு. அம்மா, வலி வலி. என்னாச்சு மஞ்சுளா? ஏதோ கொத்தின மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டான். மதுசூதன் வீரையா மஞ்சுளாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மஞ்சுளா கால்ல பார்த்தா தேல் கொடுக்கு குத்திட்டு இருக்கு. ஐயா, இது தேல் கொடுக்கு. அம்மாவை இருட்டுல தேல் கடிச்ச மாதிரி இருக்கு. தேல் கொட்டுனா மயக்கம் அடைவாங்களா என்ன அப்படின்னு அந்த கொடுக்க அவர் கையால எடுக்க போனப்போ அது அவர் கையில குத்தி அவர் கூட மயங்கி விழுந்துட்டாரு. அவங்கள எவ்வளவு வைத்தியருக்கு காட்டினாலும் சரியாகல, நினைவுக்கு வரவே இல்லை. ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு சித்தர் வந்து பரிச்சை பண்ணி மஞ்சுளா கால்ல இருந்து எடுத்த கொடுக்க பார்த்து, நீங்க சொன்ன மாதிரி இவங்க அமாவாசை அன்னைக்கு பயணம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வர வழியில இவங்களை கொட்டினது புண்ணாக தேல் அப்படின்னு சொல்லி அந்த தேல் கொடுக்க தூபத்துல வச்சு எரிச்சு அந்த புகைய நினைவில்லாத 2 பேருக்கும் தூபமா காட்டுறாரு. அவங்களுக்கு நினைவு வந்தது. சுவாமி, எங்க அம்மா அப்பா நல்லாயிட்ட மாதிரி தானே? இல்லப்பா, இது தற்காலிக வைத்தியம், அவ்வளவுதான். திரும்ப இவங்க 11 நாள் கழிச்சு சுயநினைவை இழந்துருவாங்க. இவங்கள சாதாரண மனுஷங்களா மாத்துறது கஷ்டமான வேலை. இவங்க சாதாரணமா ஆகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சுவாமி. என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல. இங்க பாருப்பா, இவங்கள கொட்டினது சாதாரண தேல் இல்ல, புண்ணாக தேல். அது சமாதிக்குள்ள இருக்கிற ஒரு அரிதான பூதத்தேல். அமாவாசை நாள்ல மட்டும்தான் வெளியே தென்படும். அந்த சமயத்துல யாராவது
அந்த தேளு தாண்டினாலோ இல்ல அந்த தேள் யாராவது கொட்டினாலோ உடனடியா அதோடைய கொடுக்க அவங்க உடம்புலயே விட்டுட்டு சாபத்தை கொடுத்துட்டு அதுவும் செத்துரும். அதோட சாபத்தால அதோட கொடுக்கு யார் உடம்புல இருக்கோ அவங்க 90 நாள்ல செத்துருவாங்க. ஆனாலும் அந்த சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கு. ஆனா அது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கஷ்டம்னாலும் நான் அதை சகிச்சுப்பேன். எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாத்தணும். சரி, அப்படின்னா நான் சொல்றத கேளு. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ரொம்ப பயங்கரமான கொல்லிமலை காடு இருக்கு. அதை தாண்டினதும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. கரடு முரடான சமவெளி ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்க அமிர்தவல்லின்ற ஒரு செடி இருக்கு. அந்த செடியில ஒரு தங்க மாதிரி கிளை இருக்கும். அதுல ஒரு விசித்திரமான பறவை இருக்கும். அந்த செடிக்கு கீழே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தண்ணி கருப்பா இருக்கும். அந்த செடியோட இலை, தங்க கூண்டுல பறவை, அந்த கிணத்தோட தண்ணி, இது மூணும் புன்னாகத்தேலோடைய விஷமுறி மருந்து. அத கொண்டு வந்தா உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தலாம். ஆனா சொன்னல்ல, அங்க போறது உங்க உயிரை பணையம் வைக்கிறதுக்கு சமம். நினைவுக்கு வந்த அப்பா அம்மா ஆதித்யாவை போக விடாததுனால சித்தர் சொன்ன விஷயத்த ஊருக்குள்ள தண்டோரா போட்டாங்க. கேளுங்க ஐயா, கேளுங்க. நம்ம ஊர் தலைவருடைய அப்புறம் அவங்க மனைவியோட உயிரை காப்பாற்ற வேண்டிய மருந்தான அமிர்தவல்லி செடியோட இலை, அப்புறம் தங்கக்கூண்டு பறவை, கிணத்தோடைய கருப்பு தண்ணிய யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தலைவருடைய பாதி சொத்தை எழுதி கொடுத்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ. பொண்ணும் பெண்ணும் ரெண்டும் உங்களுக்கு தான். அந்த தண்டோரா கேட்டு போனவங்க ஒருத்தர் கூட திரும்பி வராததுனால இனி யாரும் அங்க போக தைரியம் பண்ணல. இப்படியே 11 நாள் ஆயிடுச்சு. சித்தர் போட்ட தூப சக்தி போய் ஆதித்யா அப்பா அம்மாவுக்கு நினைவு போயிடுச்சு. ஒரு நாள் கிருஷ்ணா அவன் நண்பனோட, நான் போய் எப்படியாவது அதை கொண்டு வரேன். அம்மாவையும் ஐயாவையும் எப்படியாவது காப்பாத்துறேன். என் காதலை நான் தக்க வச்சுக்கணும். வேணாண்டா கிருஷ்ணா, பார்த்துட்டு தானே இருக்க. போன யாரும் திரும்ப வரல. சொல்ல போனா போனவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்களான்னு கூட யாருக்கும் தெரியாது. எனக்கு எதுக்குடா பயம்? நான் மதுரை வீரன்டா. எங்க மந்திர பாட்டி உதவியோட நான் கண்டிப்பா அதை சாதிச்சு காட்டுவேன். ஐயாக்காகவோ அம்மாக்காகவோ நான் போகல. நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச அனுராதாக்காக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அவன் நண்பன் வேணான்னு சொன்னாலும் கேட்காம போயிட்டான். ஆனா கிருஷ்ணா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் திரும்பி வராததுனால கிருஷ்ணா செத்துட்டான்னு நினைச்சா அஜய். இன்னும் 60 நாள் தான் மிச்சம் இருக்கு. அம்மா அப்பாவை எப்படியாவது நம்ம காப்பாத்திக்கணும். இப்ப நானே போறேன். இங்க பாருமா, நான் 20 நாள்ல ஒரு வேளை வரலனா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. தம்பி தங்கச்சிக்கு ஜாக்கிரதைன்னு சொல்லி ஆதித்யா கிளம்பினா. 2 நாள் பயணத்துக்கு அப்புறம் கனகிரி காட்ட சேர்ந்தா. அங்க போயிட்டு இருந்த ஆதித்யா கிட்ட ஒரு கிளி பறந்து வந்து, நீ போற வழியில காமினி பிசாசி உன்னை கூப்பிட்டு பாக்கும். நீ பின்னாடி திரும்பி பார்த்தா சிலையா மாறிடுவ. ஜாக்கிரதை. யார் நீ? ஒரு கிளியா இருந்துட்டு எப்படி உன்னால பேச முடியுது? அதெல்லாம் உனக்கு அப்புறமா தெரியும். நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன். முதல்ல நான் சொல்றத கேளு. வா, நான் கூட உன் கூட வரேன் அப்படின்னு கிளி ஆதித்யாவுக்கு வழிய காட்டிக்கிட்டே போகுது. கொஞ்ச தூரம் போனதும் காமினி பிசாசு ஆதித்யா பின்னால பறந்துகிட்டே வந்து, பிரியா பிரியா ஓ பிரியா ஓ பிரியா, ஒரு வாட்டி என்ன திரும்பி பாரு, உன்னதான் ஒரு முறை என்ன பின்னாடி திரும்பி பாரு. காமினி பிசாசு எவ்வளவு கூப்பிட்டாலும் கிளி சொன்ன மாதிரியே திரும்பி பார்க்காம போறா ஆதித்யா. அந்த வழியில விசித்திரமான மனசு சிலைங்க இருந்தது. அதை பார்த்து, ஓஹோ, இங்க நான் பாக்குறதெல்லாம் காமினி பிசாசால சிலையா மாறின மனுஷங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பின்னாடி வந்துட்டு இருந்த காமினி பிசாசு மறைஞ்சிருச்சு. கிளி பறந்துகிட்டே திரும்பி வந்து, நீ போற வழியில ஒரு பேய்க்காகும் பறந்து வந்து உன் தலைக்கு மேல தொந்தரவு கொடுக்கும். அத நீ தலை தூக்கி பார்த்தா சிலையா மாறிடுவ. அந்த காகத்தை தலை தூக்கி பார்க்காம அதை சாகடிக்கணும் அப்படின்னு கிளி சொல்லும் போதே காக்கா வந்து காவனை ஜோரா கத்துச்சு. உடனே ஆதித்யா தலைய தூக்கி மேல பாக்குறா. அவ்வளவுதான், அங்கே அவன் சிலையா மாறிட்டான்.
20 நாள் ஆகியும் அண்ணா திரும்ப வரலனா அண்ணன் ஏதோ பிரச்சனையில் இருக்காருன்னு தோணுது அப்படின்னு அசோக் கூட கிளம்பி போனா. கொஞ்ச நாள்லயே கணிகிரி காட்டை சேர்ந்தா. காட்டு வழியில போயிட்டு இருந்த அசோக் கிட்ட கிளி வந்து, வழியில உன்னை காமினி பேய் கூப்பிடும், நீ திரும்பி பார்க்காத, திரும்பி பார்த்தா சிலையா மாறிடுவ. நீ யாரு? எனக்கு எதுக்கு உதவி செய்யற? அதெல்லாம் உனக்கு அப்புறமா தெரிய வரும், முதல்ல நான் சொன்னதை செய், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு கிளி அசோக்குக்கு உதவி பண்ணுது. காமினி பிசாசி கூப்பிட்டாலும் அசோக் திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல பிசாசு மறைஞ்சு போயிடுச்சு. கிளி பேய் காக்கா பத்தி சொல்லுது. அசோக் பேய் காக்கா வந்தப்போ அழுக்கு பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சு தலைய தூக்கி மேல பார்க்காம காக்கா நிழல பார்த்து கத்திய விசிறா. அந்த கத்தி பட்டு பேய் காக்கா காத்துலயே சாம்பல் ஆகுது. சபாஷ், 2 தடைகளை தாண்டிட்ட, இன்னும் 3ஆவதா ஒரு தடை இருக்கு. அதை தாண்டிட்டுனா நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவ. அது என்ன? இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல 2 மலைகள் இருக்கு. ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு போகணும்னா இருக்கிறது ஒரே வழிதான். அது லாலம்பு ஜாலம்புவோட ஜடைகள் பாதை. ஜடப்பாதியா? அது எப்படி இருக்கும்? எங்க இருக்கு? லாலம்பு ஜாலம்புன்ற 2 பேய்கள் அந்த மலை மேல தூங்கிக்கிட்டு இருக்கும். அந்த 2 பேய்களோட ஜடையும் பின்னிக்கிட்டு ஒரு பிரிட்ஜ் போல அதுக்கு பாதையா இருக்கும். ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு நீ போய் சேரணும்னா அந்த ஜடை மேல நடந்து போகணும். ஆனா அந்த ஜடை மேல ஒரு ஈ உட்கார்ந்தாலும் அது உடனே எழுந்துரும். சரி, அது எழாம நான் எப்படி போறது? அது ஜடை மேல நடந்து போகும்போது நான் சொல்ற தாலாட்ட பாடிக்கிட்டே போனோம், இல்லனா நீ கீழே விழுந்துடுவ. அதுக்கப்புறம் நீ கீழே விழுந்து பொதுக்குழியில சிலையா மாறிடுவ அப்படின்னு காதுல தாலாட்டு பாட்ட சொல்லிச்சு. கிளி சொன்ன மாதிரி மலை பகுதிக்கு போய் பார்த்தா அங்க லாலம்பூ ஜாஜம்பூ முடி வழி தெரிஞ்சது. அது மேல கிளி சொன்ன தாலாட்டு பாட்ட பாடிக்கிட்டே போறா. ஜோ ஜோ ஜம்போ ஜோ ஜோ லம்போ ஜோ ஜோ ஜம்போ தக தக மின்னும் ஜல ஜல சில்லுன்னு இருக்கும். அப்படி பாடிக்கிட்டே லாலம்புவோட கொரட்டுக்கு பயப்பட்டு நடுவுல தாலாட்ட நிறுத்திட்டா. பாட்டை நிறுத்தினதும் படுத்துட்டு இருந்த 2 பேய்க்கும் மெலக்கும் வந்து எழுந்து முடிய இழுக்குது. அவ்வளவுதான், அசோக் அங்கிருந்து குழியில விழுந்து சிலையா மாறி போயிட்டான். இப்போ கடைசி 20 நாள் மட்டும் மிஞ்சி இருக்கு. திரும்பி வரோன்னு சொன்ன 2 அண்ணாக்களும் வராததுனால அனுராதா அவங்கள கூட்டிட்டு வர அவளே கிளம்பிட்டா. வேணான்னு அந்த வீட்டு திவான் தடுத்தாரு. அம்மா அனுராதா, இந்த வம்சத்துல மீதி இருக்கிறது நீ ஒருத்திதாமா. தயவு செஞ்சு இந்த முடிவை மாத்திக்கோ. இல்ல திவான் அண்ணன், என்னை எவ்வளவு ஆசையா வளர்த்த அம்மா அப்பா உயிருக்கு போராடும் போது நான் அவங்கள காப்பாத்தாம அவங்க கிட்டே இருந்து அவங்க சாவ பார்க்க முடியாது. வாழ்வோ சாவோ ஏத்துக்கிற அப்படின்னு திவான் சொன்னது கேட்காம அப்படின்னு அனுராதா கூட கௌமதி குழிக்கு கிளம்பிட்டா. கொஞ்ச நாள்ல கணிகிரி காட்ட போய் சேர்ந்தா. அந்த வழியா போகும்போது அங்க கிளி வந்து, நீங்க நினைக்கிறது கிடைக்கணும்னா என் உதவியை கேட்டு நான் சொல்றதை செய்யுங்க, இல்லனா நீங்க கூட உங்க அண்ணங்களை மாதிரி சிலையா மாறிடுவீங்க. அண்ணனுங்க சிலை ஆயிட்டாங்களா? சரி, நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு அந்த விஷயம்லாம் அப்புறமா தெரிய வரும், முதல்ல நான் சொல்றதை செய்யுங்க. சரின்னு கிளி சொல்றதை கேட்டு கிளியோட உதவியால ஒரு ஆபத்தையும் தாண்டி வந்து தாலாட்ட பாடிக்கிட்டு ஜாக்கிரதையா முடி மேல நடக்கிறா. ஜோ ஜோ லம்பு தூங்குமா ஜம்பு, ஜோ ஜோ ஜம்பு படுத்துக்கோ லம்பு, பம் பம் பக பகா காத்து வந்து வீசுமா, டன் டன் டக டகா சில்லனு காத்து வீசுமா. கிளி உதவியால அனுராதா 3 ஆபத்தையும் தாண்டி அமிர்தவள்ளி செடி கிட்ட வந்தா. அமிர்தவள்ளி செடி கிளையில தங்க கூட்டுக்குள்ள ஆந்து பறவை இருக்கு. அது அந்த செடியோட பழங்களை சாப்பிட்டு கொட்டைய செடிக்கு கீழே இருக்கிற கிணத்துக்குள்ள போடும். அந்த கொட்டை தண்ணிக்குள்ள விழுந்து தண்ணி கருப்பா மாறும்.
அனுராதா கிளையோட சேர்த்து கூண்டுக்குள்ள இருக்கிற ஆந்தைய கிணறோட கருப்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அனுராதாவோட சேர்ந்து கிளி கூட கொஞ்சம் தூரம் வந்து கனிகிரி காடு வரதுக்குள்ள கிளி காட்டை தாண்ட முடியாம நீங்க போய் உங்க அப்பா அம்மாவை காப்பாத்திக்கங்க. இதை தாண்டி என்னால வர முடியாது அனுராதா அம்மா. அவளுக்கு உதவி பண்ண கிளிக்கு அவ மனசார நன்றிய சொல்லி அனுராதா அங்கிருந்து தனியா கிளம்பிட்டா. அப்படி போகும்போது பாதி வழியில அந்த கிளி யாரு? அண்ணனுங்களுக்காக அப்பா அம்மாக்காக வந்ததா? அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆலோசிக்கும் போது வழியில கிளி சொன்னது நினைவுக்கு வந்தது. அனுராதா அம்மா, என்ன அனுராதா அம்மான்னு கூப்பிடுறது கிருஷ்ணா மட்டும்தான். அப்படின்னா அது கிருஷ்ணா. அப்போ ஏன் கிருஷ்ணா கிளியா மாறிட்டா? இல்லைன்னா அது பிரமேயம் அப்படின்னு நினைச்சு ஊர் சேர்ந்து வைத்தியர் உதவியால அவங்க அப்பா அம்மா மேல அந்த கருப்பு தண்ணிய தூவி பச்சை இலையால தூபத்தை காட்டி கூண்டுக்குள்ள இருந்த ஆந்தையோட சத்தம் கேட்ட உடனே அனுராதா அம்மா அப்பாவுக்கு நினைவு வந்தது. அவங்க பசங்க 2 பேரும் அவங்களுக்காக போய் செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அனுராதாவுக்கு கிருஷ்ணா நினைவுக்கு வந்து அவனை பத்தி தெரிஞ்சுக்க கிருஷ்ணா நண்பன் ஜெய் கிட்ட போய், உங்க நண்பன் கிருஷ்ணா வேலைக்கு ஏன் வரல? அது என்ன, உங்க அப்பா அம்மாவை அவன் காப்பாத்தணும்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம பள்ளத்தாக்குக்கு போய் திரும்ப இன்னும் வரவே இல்லையே. உங்க மேல அவன் உயிரே வச்சிருக்கான். உங்களுக்காக அவன் உயிரை விட கூட தயாரா இருக்கான். அந்த காட்டுக்கு போய் இன்னும் திரும்ப வரல. போறதுக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போய் மந்திர பாட்டிய சந்திச்சுட்டு போறேன்னு சொன்னான். அந்த பாட்டி நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலான்னு சொன்னான். அனுராதாவுக்கு குளியில அவளுக்கு உதவி செஞ்சது அந்த கிளி ரூபத்துல இருந்தது கிருஷ்ணாதான்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம உடனே மதிரா போய் மந்திர பாட்டிய பார்த்து நடந்ததெல்லாம் பாட்டிக்கு விவரமா சொன்னா. அவனுக்கு 4 தாயத்தை கொடுத்து ஜாகிரதைன்னு சொல்லி அனுப்பினேன். என்ன ஆச்சு? அனுராதா நடந்ததையெல்லாம் பாட்டிக்கு சொன்னா. பாட்டி அனுராதாவுக்கு தாயத்தை கட்டி அனுராதா காதுல ஏதோ சொன்னாங்க. அனுராதா திரும்பவும் கனிகிரி காட்டுக்கு போய் வழியில சிலையா மாறின கிளிய பார்த்தா. பாட்டி கொடுத்த ரச்சையால திரும்பவும் 3 ஆபத்தை தாண்டி அமிர்தவள்ளி செடிக்கிட்ட போய் கிணறு கிட்ட போய் பறவை தூக்கி போட்ட கொட்டைய எடுத்து இடுப்புல இருந்த பையில அதை போட்டுக்கிட்டு அந்த தங்க கூண்ட அதே இடத்துல வச்சு திரும்பி வரும்போது சிலையா மாறினவங்க தலை மேல அந்த கொட்டைய வச்சதும் சிலையா மாறினவங்க மனுஷனா மாறுறாங்க. அனுராதா ஆதித்யா அண்ணாவோட சேர்ந்து எவ்வளவு தேடினாலும் அசோக் சிலை கிடைக்கல. திரும்பி வந்து கிளி சிலை மேல அந்த கொட்டைய வச்சதும் கிளி சிலை கிருஷ்ணனா மாறிடுச்சு. அனுராதா அம்மா, அசோக் ஐயாவுடைய சிலை அந்த பள்ளத்துல இருக்கு. கிருஷ்ணா ஆதித்யா சேர்ந்து அந்த சிலைய வெளியே எடுத்தாங்க. சிலை மேல அனுராதா கொட்டைய வச்சதும் சிலை அசோகா சாதாரண மனுஷனா மாறிட்டான். கிருஷ்ணா, நீ கிளியா எப்படி மாறின? திருப்பி ஏன் சிலையா ஆன? என்னதான் நடந்தது? நான் பாட்டி கொடுத்த கயிறை கையில வச்சுக்கிட்டு கொல்லிமலை காட்டை தாண்டி போனதும் அந்த காமினி பை கூப்பிட்டதும் பின்னாடி திரும்பி பார்த்தேன். ஆனா பாட்டி கட்டின கயிறால எனக்கு எதுவும் ஆகல. ஆனா நான் கட்டி இருந்த 4 தாயத்துல 1 மட்டும் பஸ்பம் ஆயிடுச்சு. 2வது தடை ஏற்பட்டப்ப கூட நான் காகத்தை தலை தூக்கி பார்த்துட்டேன். ஆனா என் தாயத்தால எனக்கு எதுவும் ஆகல. ஆனா 2வது தாயத்தும் பஸ்பம் ஆயிடுச்சு. அப்படியே லாலம்பு ஜாஜம்பு பேய்கள் கூட என்னால தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சு. ஆனா எனக்கு எதுவும் ஆகல. என்னோட 3வது தாயத்தும் பஸ்பம் ஆயிடுச்சு. 3 தடைகளையும் தாண்டி எனக்கு தேவையானதை நான் சாதிச்சு வரும்போது பசியால கொம்போடு சேர்த்து அந்த பறவையும் கீழே வச்சு பறவைக்கு பழத்தை கொடுத்ததுனால நானும் சிலையாகி இருக்கணும். ஆனா பாட்டி கொடுத்த தாயத்துல 1 மிச்சம் இருந்ததுனால நான் சிலையா ஆகாம பறவையா மாறி போயிட்டேன். 2 பௌர்ணமி வரைக்கும் நான் கிளியா இருந்து பேச முடிஞ்சது.
அதுக்கப்புறம் அந்த கிளி ரூபத்திலேயே நான் சிலையா மாறிட்டேன். எங்க அண்ணனுங்களை நீ கிளியா சந்திச்சப்போ நீ யாருன்னு கேட்டா ஏன் சொல்லல? நான் யாருன்றத சொன்னா என் தலை வெடிச்சு செத்துருவேன். இந்த காட்டை தாண்டினாலும் செத்துருவேன். அதனாலதான் சொல்லல. இந்த காட்டோடைய எல்லையை தாண்ட முடியாம நான் இங்கேயே இருந்துட்டேன். பாட்டி உதவியோட அனுராதா சிலையா மாறின எல்லாரையும் காப்பாத்தினா. அம்மா அப்பாவோட உயிரை கூட காப்பாத்திட்டா. ஊர் ஜனங்க எல்லாம் பாட்டிக்கு நன்றி சொன்னாங்க. பெரியவங்க ஆசிர்வாதத்தால கிருஷ்ணா அனுராதாவோட கல்யாணம் நடந்தது. Tenaturre, urgolie, urgortena tu pena teruan, huercaima, huele sena terena sa,